தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக, புதிய கிருபைக்காக, புதிய ஆசீர்வாதத்துக்காக, புதிய நன்மைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு முற்றிலும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட சூழ்நிலையாய் காணப்படலாம். ஆண்டவரே, எந்த ஒரு காரியமும் நடைபெறாதபடிக்கு தேக்க நிலைமையோடு கூட காணப்படலாம். ஆனாலும் ஆண்டவரே, கர்த்தர் அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுது ஆண்டவரே, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்பாராத இடங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை நீங்க கொண்டு வந்து கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாய், உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய குடும்பங்களும் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாய் ஆண்டவரே, கர்த்தர் அற்புதங்களை செய்றீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே, திருமணங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்க, வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே, வியாபாரத்துல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறீங்க ஆண்டவரே, எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறீங்க. எப்பக்கம் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவரே, கர்த்தருக்கு அற்புதம் செய்வது எளிதான காரியம் ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தலுங்க. எந்த காரியத்துல உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்துல கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணும்படியாய் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க செய்ய போறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.